இது சண்டே அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ. இன்றைக்கி காலையில் நேரமாக போயிட்டு மீன், நண்டு, இறால், கனவா எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். எப்போதுமே ஒரு 2 ஐட்டம் வாங்கி சமைச்சு தான் பழக்கம். இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி சமைக்கவே மாட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சமைக்கல. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:30. ஒரு 10:30க்கெலாம் வந்து சமையலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும். அப்புறம் தேவையான இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளியை நறுக்கி வச்சிட வேண்டியது தான். சங்கரா மீன் 3 மீன் இருந்துச்சு. 3ம் பார்த்திங்கன்னா 3/4 கிலோ போல். அதை 3ஐயுமே அப்படியே ஃபுல்லாக போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி புதுசாக மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபிஷ் ஃப்ரை மசாலான்னு சொல்லிட்டு அங்கேயே கடையிலேருந்தே வாங்கிட்டு வந்தோம்னா அதை போட்டு தான் ஃப்ரை பண்ணேன். நண்டை வந்து ஒரு 2 டைப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நண்டு மட்டும் போட்டு ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு நார்மல் ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சத்தை போட்டு கிரேவி மாதிரி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு கிரேவி மாதிரி வச்சுருந்தேன். கனவாவையும் கிரேவி மாதிரி தான் வச்சுருந்தேன். என்ன தான் இங்கே கனவா வாங்கினாலும் நம்ம ஊரில் வாங்குகிற கனவா டேஸ்ட் வரமாட்டேங்குது. ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு, லெமன் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் ஊறினா தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை எடுத்து ஒரு உரமாக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இறாலை வந்து மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே சேம் மசாலா தான் இதுக்கும் போட்டேன். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு சைடு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மீனை வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பித்தாச்சு. மீனை 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு பிரான்ஸை பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் பிரான்ஸ் சொல்லப்போனால் உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மீனை விட பிரான்ஸுக்கு இந்த மசாலா ரொம்ப செட் ஆகுது. இறால் வந்து கொஞ்சம் வந்து கிரில் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலாலாம் தடவி அந்த கம்பியில் குத்தி ஃப்ரை பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொரு டைம் வாங்கி நிறையா செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். உண்மையிலே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இது செட் ஆகலை, சூடு கைக்கு ஏறுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த இதை வச்சு ட்ரை பண்ணோம், நல்லாவே வந்துருந்துச்சு. கனவா வந்து ஒரு 2 விசில் குக்கரில் வேக வச்சுட்டு அப்புறம் கிரேவி மாதிரி வச்சா கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன். எல்லாமே ஒரு 10:30க்கெலாம் சமைச்சு முடிச்சாச்சு. என்னென்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லி பாருங்கள். சுட சுட சாதம், மீன் ஃப்ரையு, எக்ஸ்ட்ரா என்னென்ன பண்ணியிருந்தேன்னா ரசமும் முட்டையும் தான் எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தேன், அதை காட்டலை. நண்டுலே வந்து கொஞ்சம் ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். கனவா தொக்கு மொத்தம் எல்லாம் சேர்த்து 6 ஐட்டம் வந்துச்சு. எல்லாமே ஒரு 1 ஹவருக்குள்ளே சமைச்சு முடிச்சிட்டேன். ஈஸியாக வேலையை முடிச்சிட்டேன். ஏன்னா குழம்பு மாதிரி வச்சா தான் சமைக்கிறதுக்கு லேட் ஆகும். கிரேவி வறுவல் அப்படின்னா சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஐட்டம் சமைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு சில ஐட்டத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கே மறந்துடுவோம். அது மாதிரி தான் இன்றைக்கி எறாவை ஃப்ரை பண்ணதை வந்து எடுத்துகிட்டு வரவே மறந்துட்டேன். அப்புறம் லாஸ்ட்டாக பாதி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எடுத்துகிட்டு வந்து வச்சு